நீங்கள் தொடர்ந்து மருந்துகள் எடுத்துமே உங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் ஆகலையா? சிறு வயதுன்னு சொல்றாங்க. அதாவது 20 வயசு, 25 வயசு, 30 வயசு, 35 வயசு. இவங்களுக்கெல்லாம் எப்படி சுகர் வருது? ஐடில ஒர்க் பண்றவங்களா இருக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், இப்ப தான் திருமணம் ஆனவங்களா இருக்கலாம். ஏன் இவங்களுக்கெல்லாம் சுகர் வருதுன்னா, வாழ்வியல் சார்ந்த சிக்கல்கள் தான். அப்ப மருந்துக்கள் வந்து தற்போதைய உங்களோட நிலையை வந்து வேறுபட்டு போகாம அந்த நிலையில வைத்துக்கிறதுக்கு கண்ட்ரோல் பண்ணும். ஆனா, இது தீர்வு முறை அல்ல. அப்ப இத்தனை வருடங்கள் கூட நீங்க மருந்து எடுத்து அது உங்க கண்ட்ரோலுக்கு வரலைன்னா, உங்களோட வாழ்வியல் சார்ந்த சிக்கல்கள் தான். இதற்கு உளவியல் உங்களுக்கு வழிகாட்டுதலா இருக்கும். எப்படி அந்த சுகர் அளவை கண்ட்ரோல்குள்ள கொண்டு வர்றது? தொடர்ந்து அது அதிகமாகாமலோ, குறைந்து ஆகாமலோ எப்படி நடுநிலையில வைத்துக்கொள்ளுதல் அப்படிங்கிறதுக்கான உளவியல் விழிப்புணர்வு தான். நான் உங்கள் உளவியல் சகோதரி எம்.எஸ்.கே. பிரியா. இன்றைய காலகட்டத்தில பார்க்குறோம் 25 வயசு, 20 வயசு, 30 வயசுன்னு சொல்றாங்க. சுகர் இவங்களுக்குங்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு வந்து இவங்களோட பேரண்ட்டுக்கு இருந்தா வருமா? அப்படின்னு கேட்குறாங்க. பேரண்ட்டுக்கு இருக்கிறது வர்றது ஒரு கேட்டகரி. பட் இவங்களோட வாழ்வியல் சார்ந்த சிக்கல்கள் தான். இப்ப 20 வயசு, 25 வயசுல வரக்கூடியவங்கள நாங்க நெறைய பேர்த்த உளவியல் பகுப்பாய்வு செய்து பார்க்குறோம். அவங்க பிறந்ததிலிருந்து இன்றைய காலகட்டம் வரைக்கும் பார்த்தோம்னா, தொடர்ந்து ஒரு குடும்ப சிக்கலுக்குள்ளேயே வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. பேரண்ட்ஸோட ப்ராப்ளமா இருக்கலாம், இல்ல இவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காம இருக்கலாம், ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வளர்ந்துருக்கலாம், ஒரு அதிகமான ஃப்ரீடம் குடுத்துருக்கலாம். இந்த மாரி ஒரு செயல்பாடுகள் இருக்கிறப்ப அவங்களுக்கு சுகர் வந்துருது. அது கண்ட்ரோலுக்கு இல்லாம எக்ஸ்ட்ரீம் எண்டு இன்ஜெக்ஷனுக்கும் கூட போயிர்றாங்க. இன்சுலினுக்கும் கூட போன்ற நிலைக்கு தள்ளப்பட்டுருது. அப்ப அவங்களோட வாழ்வியல் சார்ந்த சிக்கல்கள பார்க்குறோம். இப்படிதான் எங்ககிட்ட ஒருத்தவங்க வர்றாங்க. 25 வயசுல இருக்கிறவங்க, எங்களுக்கு சுகர் இருக்கு இவ்வளோ வருஷமா அப்படின்னு சொல்றாங்க. எத்தனை வருஷமானா 5 வருடமா இருக்கு அப்படின்னாங்க. திடீர்னு எப்படி இவங்களுக்கு சுகர் வந்தது? அப்படின்னு நாங்க நெறைய ஆய்வுகள் செய்தப்ப தான் கண்டுபிடிச்சோம். அவங்க பேரண்ட்டுக்குள்ள பல ஒற்றுமையே இல்ல. எப்ப பாரு அம்மா, அப்பாக்குள்ள சண்டை நடந்துகிட்டே இருக்குது. இந்த குழந்தை பிறந்ததிலிருந்தே இந்த குழந்தைக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. ஒரு டாமினேட் பண்ணக்கூடிய சூழல்லயே இந்த குழந்தை வளருது. ஒரு 4வது படிக்கிறப்ப, 5வது படிக்கிறப்ப இருந்தே நீ இப்படி தான் வரணும், இந்த பொசிஷனுக்கு வரணும், அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணு, பாரு நீ இந்த தப்பெல்லாம் பண்ற, இப்படியெல்லாம் பண்ற, இதெல்லாம் பண்ணாதன்னு டெய்லி கிளாஸ் எடுக்கிறது, டெய்லி அட்வைஸ் பண்றது, டெய்லி குறை சொல்லிட்டே இருக்கிறது, டெய்லி என்கரேஜ் பண்றேங்கிற பேர்ல மோட்டிவேஷன் குடுத்துட்டே இருக்கிறது. இது போன்ற பாதிப்புகள் அவங்களுக்கு அழுத்தத்த உண்டாக்குது. அது பிற்காலத்துல அவங்களுக்கு இந்த மாரி பாதிப்புகள தொடர்ந்து குடுத்துருது. இப்போ அந்த வீட்ல 2, 3 குழந்தைகள் இருக்கலாம். அப்போ அவங்களுக்கு குடுக்குற முக்கியத்துவம் இவங்களுக்கு குடுக்கல. அவங்களுக்கு குடுக்குற சந்தோஷத்த இவங்களுக்கு குடுக்கல. இவங்க எப்பவுமே சோகம், கஷ்டம், வேதனையே பார்த்து வளர்ந்து வர்றாங்க. அப்ப இந்த சூழல்ல வந்து நம்மளுக்கும் இப்படி வந்துருமோன்னு ஒரு அதிகமான ஒரு பயம் இவங்களுக்குள்ள இருக்கும். அடிக்கடி இவங்க உணர்ச்சி வசப்பட்டுக்குவாங்க. இப்படியெல்லாம் நடக்குதே மத்தவங்க வீட்ல இல்லையே அப்படின்னு சொல்லி. அப்ப இவங்க ஒரு சர்க்கிள் போட்டுட்டு அந்த சர்க்கிள்குள்ளேயே வாழுவாங்க. தனக்கு இப்படி வந்துருமோ? இந்த மாரியெல்லாம் நடந்துருமோ? இந்த மாரி திருமணத்துக்கு அப்புறம் நம்மளையும் இப்படி டார்ச்சர் பண்ணுவாங்களோ? நம்மளுக்கான மதிப்பீடு கிடைக்காதோ? அப்ப நம்ம அதிகமா வேலை செய்ய ஆரம்பிச்சிரணுமோ? அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி பார்த்தோம்னா, இதெல்லாம் எதுக்கு? இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வீட்ல பேரண்ட் 2 பேரும் கஷ்டப்பட்டு இப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க. என்னத்த சாதிச்சாங்க? போ நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம். நம்ம அமைதியா இருந்துக்கலாம் அப்படின்ட்டு எதுவுமே செய்ய மைண்ட் வராது. இதுதான் வாழ்வியல் சார்ந்த சிக்கல்ன்னு சொல்றோம். இந்த உணர்ச்சி வசப்படுறதுனால அவங்களுக்கு வந்து ஹார்மோன் மாறிக்கிட்டே இருக்கும். எதற்கெடுத்தாலும் உணர்ச்சி வசப்படுவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, வேக வேகமா உடனே எல்லாத்தையும் செஞ்சிடணும்னு பரபரப்பான நிலையில செய்வாங்க. ஒரு கேட்டகரி பார்த்தோம்னா, எதுவுமே செய்யாம சோம்பல் நிலையில, ஒரு ஆர்வம் இல்லாம, எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாம, தன்னோட அன்றாட வேலைகளும் கூட செய்யாம இருப்பாங்க. இந்த மாரி கேட்டகரி ஒண்ணு. அப்ப இதை முறைப்படுத்தி, வழிப்படுத்தி உளவியல் சார்ந்த வழிகாட்டுதல் ஆலோசனைகளும் பகுப்பாய்வு செய்து சிகிச்சை முறையில குடுக்குறப்ப, இவங்க அந்த சுகர கண்ட்ரோல்குள்ள வச்சுக்க முடியும். அப்ப தொடர்ந்து மருந்துகளும் எடுத்துக்கணும், ஆலோசனையும் எடுத்துக்கணும். ஆனா ஏன்னா எந்த மருந்துமே உடனே ஸ்பாட்ல நிறுத்தக்கூடாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொஞ்சம் கொஞ்சமா தான் அதிலிருந்து வெளியில வரணும். அப்ப மருந்துகள வந்து உடனே நிறுத்தத விட, நீங்க வாழ்வியல் சார்ந்த ஆலோசனைகள் எடுக்கிறப்ப, அதோட சிவியாரிட்டி குறைய உங்களோட மருந்தோட பவர் குறையும். அப்புறம் நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதிலிருந்து வெளியில வந்து இயல்பான முறையில மருந்து இல்லாம நீங்க வாழ முடியும்.
அப்போ 1 நாள் 2 நாளில் ஆலோசனை எடுத்தால் சரியாயிடுமா, கவுன்சிலிங் எடுத்தால் சரியாயிடுமான்னு சொல்கிறாங்க. நீங்கள் எந்த சுகர் டாக்டர்கிட்ட போனாலும் இதுதானே சொல்கிறாங்க, உங்களுக்கு மன அழுத்தம் இருந்தால் சுகர் இருக்குன்னு சொல்லி. உங்களோட மன அழுத்தம்ங்கிறது வந்து உங்களோட குடும்ப பிரச்சனை, வாழ்க்கை பிரச்சனை, தனி மனிதனோட சுதந்திர பிரச்சனை, அங்கீகாரம் கிடைக்காத பிரச்சனை, பழைய நினைவுகள், பழைய இழப்புக்கள், எதிர்காலத்தில் இதெல்லாம் வந்துருமோன்னு பயம், நிகழ்காலத்தில் இயல்பு நிலையில் இருக்க முடியாது. இந்த மாதிரி உங்கள் மைண்டுக்குள்ளே ஒரு நாளைக்கு எத்தனாயிரம் முறைகள் கேள்விகள், பதில்கள் மாற்றி மாற்றி உங்கள் தூக்கத்தை கெடுத்து, உங்கள் நிம்மதி கெடுத்து, உங்களால் இயல்பு நிலையில் இருக்க முடியாமல் பல சிக்கல்களை அந்த எண்ணம் உருவாக்குதல்ல. இது எப்படி ஒரு நாள் 2 தடவை டிஸ்கஸ் பண்ணுறப்ப இந்த பிரச்சனையிலேருந்து வர முடியும்? அப்போ இத்தனை வருஷ பிரச்சனை ஒட்டுமொத்தமாக சேர்ந்தது தான் இதுதான் மன அழுத்தத்தை உருவாக்குது. இதை ஒற்றை வார்த்தையில் ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணுறதுனால இந்த பிரச்சனை தீர்வு கிடைக்காது. நாங்கள் தொடர்ந்து உங்களோட நீங்கள் கன்சல்ட் பண்ணுறப்போ ஒவ்வொரு நிகழ்வுகள் சொல்லத் தெரியும், சொல்லத் தெரியாது. இதுதான் நாங்கள் எங்களோட உளவியல் ரீதியில் மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியில் சொல்லுவதும் சொல்லாததும்னு சொல்லி ஒரு புக்கே அமேசானில் போட்டிருக்கோம். அப்போ சொல்லக்கூடிய பிரச்சனைகள் நீங்கள் எத்தனாயிரம் தடவை சிந்திச்சிருப்பீங்க. அந்த பிரச்சனைகள் உங்களை உணர்ச்சி வசப்பட செய்யுது. அதுதான் உங்கள் ஹார்மோனை மாற்றுது. அதே மாதிரி சொல்ல முடியாத பிரச்சனைகள் அமுக்கப்பட்ட பிரச்சனைகள்னு சொல்கிறோம். இது எப்படி சொல்கிறது, யார்கிட்ட சொல்கிறது, சொன்னால் என்ன நினச்சிக்குவாங்க அப்படின்னு சொல்லி பல சிந்தனைகள் வரும். அது பயம் சார்ந்து இருக்கலாம், நடந்த நிகழ்வு உங்களுக்கு சொல்ல முடியாததாக இருக்கலாம், உங்களோட குடும்பத்தில் உங்களுக்கு பிடித்த நபரோட இழப்பு அல்லது இறப்பு சார்ந்ததாக கூட இருக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து ஒரு கனவாக வரலாம், பயமுறுத்தக்கூடியதாக இருக்கலாம். எதை பார்த்தாலுமே அது கூட போய் லிங்க் பண்ணிக்கக்கூடிய செயலாக இருக்கலாம். அப்போ நீங்கள் வந்து அன்றாட நிகழ்வில் அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டுட்டே இருப்பீங்க. ஒரு தண்ணி குடித்தா பயம் வந்துடும், பதட்டம் வந்துடும். நாங்கள் நிறைய பேர்த்த பார்க்குறோம். அப்போ இது போன்ற சிக்கல்கள் தான், வாழ்வியல் சார்ந்த சிக்கல் தான் உங்களை அது கண்ட்ரோலுக்கு இல்லாமல் அன்கண்ட்ரோல்லையே வச்சுருக்குது. இதை வழிப்படுத்த முறைப்படுத்த தான் நாங்கள் உங்களுக்கு உதவி புரிகின்றோம். அப்போ உளவியல் பகுப்பாய்வு ஆலோசனைங்கிறது வந்து உட்காந்து 2 பேர் பேசுறது கிடையாது. நீங்கள் கேட்குற கேள்விக்கு நாங்கள் சொல்லக்கூடியது பதில்தான், சிகிச்சை முறை அல்ல. அப்போ சிகிச்சை முறை வந்து நீங்கள் தொடர்ந்து எங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணுறப்ப தான் உங்களோட பிரச்சனைக்கான மூல காரணத்தை நாங்கள் கண்டறிந்து மாற்றி அமைத்து மறுசீரமைக்கிறப்போ நீங்கள் இயல்பு நிலைக்கு வர முடியும். இது 1 நாள் 2 நாளில் சரியாயிருமானா குறைந்தது 3 ஆண்டுலேருந்து நீங்கள் கோஆப்ரேஷன் பண்ணுறதை பொறுத்து அதோட டியூரேஷன் இருக்கும். அப்போ நீங்கள் வந்து எல்லா விஷயத்தையும் உங்களால் ஒரே அடியாக சொல்ல முடியாது. ஒரு புது மனிதரை பார்த்தோன்னேவோ நீங்கள் சொல்லலாம், சொல்ல முடியாததாக இருக்கலாம். அப்போ நாங்கள் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் கூடயே பயணிக்கிறோம். உங்களோட அறிவு பாதை, உங்களோட சந்தோஷம், உங்களோட சோகம், உங்களோட துக்கம், உங்களோட ஏமாற்றம், உங்களோட துயரம், நீங்கள் பட்டது, குற்ற உணர்வு, இந்த மாதிரி நிறைய இதுக்குள்ளே சிக்கிட்டுருக்கோம். அப்போ நீங்கள் மெதுவாக எங்கள் கூட ஒவ்வொன்றா டிஸ்கஸ் பண்ணுறப்போ உங்களோட வார்த்தைகள், எண்ணங்கள், சிந்தனைகள் எதில் சிக்கியிருக்குன்னு நாங்கள் பகுப்பாய்வு செய்து அதை மறுசீரமைக்க தெரப்யூட்டிக்காக பல ஆக்டிவிட்டி கொடுப்போம். அதை நீங்கள் செயல்படுத்துகிறப்ப நீங்கள் அதிலிருந்து வெளிவருவீங்க. ஒரு சிலருக்கு அதை செய்யவே தோணாது, செய்ய பிடிக்காது, செய்ய ஆர்வம் வராது, செஞ்சால் எப்படி சரியாகும்னு பலாயிரம் கேள்விகள் வரும். அந்த பலாயிரம் கேள்விகளுக்கும் நாங்கள் பல விளக்கங்கள் கொடுத்து உங்களை வெளியில் கொண்டு வர்றோம். அப்போ 1 நாள் 2 நாளில் எந்த நோய்க்குமே தீர்வு கிடைக்காது. அதற்கான கால நேரங்கள் தேவைப்படும். வாழ்வியல் சார்ந்து தொடர்ந்து பிரச்சனைகளும், சங்கடங்களும், வேதனைகளும் இருக்கிறப்ப தொடர்ந்து உங்கள் மைண்டில் அது ஓடிக்கிட்டே இருக்கும். இது எப்படி மருந்துனால் குணப்படுத்த முடியும்? மருந்துங்கிறது வந்து மறு உந்து தான், அப்போதைக்கு தற்காலிகமாக கொடுப்பது தான். அப்போ உங்களோட அறிவு, எண்ணம், சிந்தனையை மறுசீரமைக்கணும், மாற்றி அமைக்கணும். எப்போ உங்களோட பிரச்சனைகள் தீருதோ அன்னைக்கு தான் உங்களோட ஹார்மோன் கரெக்டாக வேலை செய்யும். அந்த உணர்ச்சி வசப்படுறது குறையும், எமோஷ்னல் டிஸ்டர்பன்ஸ் ஆகிறத தவிர்க்க முடியும். இந்த மாதிரி ஒரு வாழ்வியல் வழிகாட்டுதல் தான் எங்களோட நிறுவனம் கொடுத்து கொண்டு வருகின்றது மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியில். தொடர்ந்து நீங்கள் மருந்துகள் எடுத்துக்கிட்டே இருந்தும் குணமாகலை அப்படின்னா உங்களுக்கு வாழ்வியல் சார்ந்த எண்ணம், சிந்தனை, அந்த முரண்பாடுகள், ஒன்று சொன்னால் ஏற்றுக்க முடியாது, எடுத்துக்க முடியாது, கோபம் வரும், டென்ஷன் ஆகும், பதட்டமாக இருக்கும், மற்றவங்கள புரிஞ்சு கொள்ள முடியாது, மற்றவங்க சொன்னாலும் நம்மளால் அதை எடுத்துக்க முடியாது, நம்மளுக்கு பிடித்த மாதிரி மற்றவர்கள் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறத நம்மளால் ஏற்றுக்க முடியாது. அப்போ இந்த மாதிரி செயல்கள் தான் உங்களை ஹார்மோனை மாற்ற செய்யுது, பிரச்சனைகளை உண்டாக்குது.
அப்போ உங்களோட பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரே தீர்வு உங்களோட அறிவு, எண்ணம், சிந்தனை, செயல் இதை மறுசீரமைக்கணும். அந்த மறுசீரமைக்கத்தான் எங்கள் நிறுவனம் உங்களுக்கு உதவி புரிகின்றது. வாழ்க்கையில் வெற்றியடைய, வளர்ச்சியடைய மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பி. நீங்களே பாருங்கள், மருந்து சாப்பிட்றீங்க, கரெக்டான நேரத்தில் உணவு எடுத்துக்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. ஏன் திரும்ப திரும்ப உங்களுக்கு அதே பிரச்சனை வருது? என்னைக்காவது சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா? உங்கள் கண்கூட உங்கள் முன்னாடியே நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்குது. அந்த எதிர்கொள்ள முடியாத சூழல் தான் உங்களுக்கு மறுபடியும் அந்த பிரச்சனையை உண்டாக்குது. அந்த சூழலை எப்படி எதிர்கொள்ளணும், எப்படி சமாளிக்கணும், எப்படி தன்னை ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு அந்த சுமூகமான நிலையில் கொண்டு வரணுங்கிறதுக்கு தான் எம்எஸ்கே உளவியல் உங்களுக்கு வழிகாட்டுது. ஒரு தனி மனிதனின் வாழ்க்கையில் கல்வி, பொருளாதாரம், உளவியல் ஆரோக்கியம், சமூக அந்தஸ்து இவற்றில் ஏற்படக்கூடிய வாழ்வியல் சார்ந்த சிக்கல்களிலிருந்து விடுபட்டு இயற்கையான வாழ்க்கை வாழ்வதற்கான எம்எஸ்கே உளவியல் பகுப்பாய்வு மற்றும் மென்டார்ஷிப் புரோகிராம்.